ஒரு வருஷமோ 2 வருஷமோ கிடையாது, 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் சர்வீஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. வெல்கம் டு புத்தம்புது ரூட்டில் ஒரு புது ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி. பாதியில் முடிந்து போன ஒரு ரயில் பயணம் 40 வருஷம் கழித்து அகைன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் சிபிகுமார் vlogs. இன்னொரு புதுமையான ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னியில் இன்னைக்கு வேளாங்கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 40 வருஷம், ஒரு வருஷமோ 2 வருஷமோ கிடையாது, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் ஒரு ரயில்வே ரூட். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் புதுச்சேரியையும் தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில் பாதை இன்று திறக்கப்பட இருக்குது. அதில் முதல் ரயில் இன்னைக்கு ட்ராவல் ஆக போகுது. அந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கிடையாது, பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண ஒரு ட்ரெயினாக அதுதான் இருக்க போகுது. வெல்கம் டு ட்ரெயின் நம்பர் 01162 வேளாங்கண்ணி லோகமானிய திலக் டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி. ஃபெஸ்டிவலை முன்னிட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காரைக்கால் டு பேரளம் மீட்டர் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றக்கூடிய திட்டம் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்தது. இன்றைக்கி அந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சு அகைன் பார்த்திங்கன்னா பேரளத்துலேருந்து காரைக்கால் கடையில் திருநள்ளாறு ஸ்டாப்பிங்கோட ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரன் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இந்த லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ் கவர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஒரு புது ரூட்டை நீங்கள் என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக பார்க்க போகிறீங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 பிளாட்ஃபார்ம் தாங்க. ஸ்டேபிளிங் லைன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ட்ரெயின்ஸை பார்க் பண்ணுறது கூட. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் போது இங்கே நிப்பாட்ட இடம் இல்லாமல் அண்ட் மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3x3 ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற சினாரியோவில் தான் இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஸ்பெஷல் ஈவினிங் வர போகுது. மார்னிங் திருவனந்தபுரம் ஸ்பெஷல் வந்துச்சு. அதே மாதிரி லோகமானிய திலக் வந்திருக்குது. லோகமானிய திலக் இப்போ போகுது, அதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஈவினிங் எர்ணாகுளம் வந்துட்டு அது ஈவினிங் ரிட்டன் கிளம்பி போகுது. ஸோ திருவனந்தபுரம் தான் அகைன் நைட் கிளம்ப போகுது. மார்னிங் வந்துட்டு நைட் கிளம்ப போகிற ஒரு ட்ரெயின் சர்வீஸாக இருக்க போகுது. திருவனந்தபுரம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனாக இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸோடு அப்கிரேட் பண்ணாங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸ்டேஷனுடைய மெயின் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ திருவிழா அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்கில் ஆள் எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேஷனுக்கான டிக்கெட்ஸ் கிடைக்கும். டிக்கெட் கவுண்டர்ஸுமே இருக்குது. அப்படியே பிளாட்ஃபார்ம் 1க்கு நம்ம போக வேண்டியதான் டிக்கெட் எடுத்துகிட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. வேளாங்கண்ணி டு விழுப்புரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வயா பார்த்திங்கன்னா திருவாரூர் மயிலாடுதுறை தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் திருநள்ளாறுலாம் அப்டேட் ஆகிருக்காது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ் வைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. அதனால் பெரிய சேஞ்சஸ் வந்து ஃபேரில் இருக்காது. ஸோ ஃபேர் பார்த்திங்கன்னா 95 ருபீஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் போடுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால. ஸோ பிளாட்ஃபார்ம் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. பிளாட்ஃபார்ம் 1ல் திருச்சி டெமோ அண்ட் பிளாட்ஃபார்ம் 3ல் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் ஸ்பெஷல் நிற்கிது. சென்ட்ரல் ரயில்வே சார்பாக ஆப்ரேட் பண்ணுற ஸ்பெஷல் ட்ரெயின் தான் இந்த லோகமானிய திலக் வேளாங்கண்ணி. அண்ட் பேண்ட்ரா டு வேளாங்கண்ணி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா கொடியேற்றத்துக்கு வந்துட்டு அகைன் திருவிழாவுக்கு வர மாதிரி ஒரு சூப்பரான இதில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு அகைன் ஒரு நாள் பின்னாடி போகிற மாதிரி தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக தான் சென்ட்ரல் ரயில்வே வெஸ்டர்ன் ரயில்வே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணுறாங்க. வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டெட் அண்ட் ஸ்டேஷன் தான். இங்கே பார்த்திங்கன்னா பிட்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது. அது இருந்துச்சுன்னா நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ட்ரெயினுக்கும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் பிரைமரி மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா எல்டிடிலாம் பிரைமரி மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி எங்கேயோ பிரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு ட்ரெயின்ஸை இங்கே கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒன்லி க்ளீனிங் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா க்ளீனிங் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இந்த எல்டிடி ஸ்பெஷலுக்குமே. வேளாங்கண்ணி டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோகமானிய திலக் ஸ்பெஷல் இன்றைக்கி 6 AM கிளம்ப போகுது. ஸோ நம்மளை எந்த லோக்கோமோட்டிவ் லீட் பண்ண போகுதுன்னா WAG9 தான் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இந்த லோக்கோமோட்டிவ் தான். எந்த ஒரு ரிவர்சலுமே கிடையாது. போன வருஷம் வரைக்கும் இந்த ட்ரெயினுமே பார்த்திங்கன்னா 2 ரிவர்சல் போட்டுட்டு இருந்துச்சு. பட் இனிமேல் அந்த மாதிரி ஒரு ரிவர்சல் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ திருவனந்தபுரம் ஸ்பெஷலுக்கு பார்த்திங்கன்னா ரிவர்சல் இருக்குது. நாகப்பட்டினத்தில் போய் ஒரு ரிவர்சல் போட்டு தான் போகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. பட் நமக்கு நார்த் டைரக்ஷன் போகிற எல்லா ட்ரெயின்ஸுமே இனிமேல் ஒரு ரிலீஃபாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் வேளாங்கண்ணிக்கு விடுதலை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வேளாங்கண்ணிலேருந்து நார்த் டைரக்ஷனில் எந்த ஒரு ட்ரெயினுமே கிடையாது. மேஜர் ப்ராப்ளம் நாகப்பட்டினம் ஒரு ரிவர்சல், திருவாரூர் ஒரு ரிவர்சல். வித்தின் 30 மினிட்ஸில் 2 ரிவர்சல் இருக்கும். அதனால் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி டேரக்ட் ட்ரெயின்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 ரிவர்சல் அப்படிங்கிறது ரயில்வேல பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனலி ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான். பட் இனிமேல் அந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது. நம்ம லோகமானிய திலக் ஸ்பெஷலோடைய ஒரு துவக்கமாக சார்லப்பள்ளி ஸ்பெஷல், பாந்திரா டெர்மினஸ், அதே மாதிரி சென்னை எக்மோர் ஸ்பெஷல் எல்லாமே காரைக்கால் பேரில் வழியாக டேரெக்டாக போகுது. டைம் சேவிங் ரொம்பவே கன்சியூம் ஆக போகுது. டிஸ்டன்ஸ் வைஸ் எல்லாமே ஒன்று தான், பட் டைம் சேவிங் அண்ட் அந்த லோகோமோட்டிவ் ரிவர்சல், ரேக் ரிவர்சல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சூப்பரான ஜெர்னி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆன் டைமுக்கு வேளாங்கண்ணிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க சூப்பரான ஜேர்னியை வேளாங்கண்ணிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் லோக்கமானிய திலக் ஸ்பெஷலில் ஸ்டார்ட் பண்ணலாம். வேளாங்கண்ணிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். அடுத்து நமக்கு நாகப்பட்டினம் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை தான் ஸ்டாப்பிங். மயிலாடுதுறை விட்டால் விழுப்புரம் தான் ஸ்டாப்பிங். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாப்பிங் தான் இருக்குது. நம்ம விழுப்புரம் வரைக்கும் தான் ட்ராவலும் பண்ண போகிறோம். சிக்ஸ் 20 AM நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த ஊரில் லோக்கோமோட்டிவ் திருப்பினா மட்டும்தான் வேளாங்கண்ணிக்கு போக முடியும் அப்படிங்கிற இருந்த ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி மாறி இருக்குது இந்த லோக்மானிய திலக் ஸ்பெஷல் ட்ரெயினோட துவக்கத்தின் மூலமாக. ஸோ இன்றைக்கி இங்கே லோக்கோமோட்டிவ் ரிவர்சல் போட்டு இந்த ரூட்டில் நம்ம போகிறது கிடையாது. இப்படியே நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, பேரளம் வழியாக நம்ம மயிலாடுதுறை போய் அகைன் நார்த் டைரக்ஷனில் போக போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்க போகுது. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாத யாத்திரை நடந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இங்கே ஃபுல்லாமே இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போவாங்க. அதுக்கு வந்து இங்கே தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே திருவாரூர், கொரடாச்சேரி, நீடாமங்கலம் எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து வரும்போது நைட் அங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்க. வெல்கம் டு கேட்வே ஆஃப் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் ஜங்ஷன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2010 நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பிரான்ச் லைன் செக்ஷன் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த சைடு காரைக்கால் டெட் அண்ட் அது போக பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து காரைக்கால் போகும். அது போக எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் போகணுன்னாலும் இங்கே நாகப்பட்டினத்தில் லோக்கல் ரிவர்சல் ரேக் ரிவர்சல் பண்ணி போனால் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு இப்போ அது மாறி இருக்குது. 2010 ஓப்பன் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2025 இப்படியே நம்ம டேரெக்டாக போக போகிறோம். எந்த ஒரு லோக்கோமோட்டிவ் ரிவர்சலுமே இல்லாமல். மேபி ஆப்போசிட்டில் ஏதாவது குட்ஸ் ட்ரெயின் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காரைக்கால் போர்ட்லேருந்து அப்போ பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் எல்லாமே வரும். ஸோ மேபி அதுக்காக நம்ம ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ கிளம்ப போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நாகப்பட்டினம் போர்ட், காரைக்கால் போர்ட் அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம காரைக்கால் ஸ்டேஷன் போய் இப்படியே நம்ம புது லைனில் ஜாயின் பண்ண போகிறோம். நாகப்பட்டினம் ஜங்ஷனில் ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போகுது. நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, பேரளம் வழியாக நம்ம போக போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழாவோட கூஸ் பம்ப்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணி அவங்க வந்து இங்கேருந்து நடந்து போவாங்க. நிறைய பில்கிரிம்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஏரியாஸ்லேருந்து பஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நடந்து போவாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சாங்லாம் கூட இருக்குது, சூப்பரான சாங்ஸு. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் வந்துட்டாலே வேளாங்கண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமாக இருக்கும். வருஷம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இந்த ஏரியாவுக்கு வருது. ரெகுலராக பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு 2 ட்ரெயின் தான் இருக்குது. ட்ரெயின்ஸை வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ரெக்வஸ்ட்டாக தான் இருக்குது பீப்புள் கிட்ட. இதுதாங்க நாகப்பட்டினம் ஹார்பர். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன்பிடி படகுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷிப் இருக்குது. ஸோ இங்கே நாகப்பட்டினத்தில் கிளம்பி காங்கேசன் துறைக்கு போகுது. ஸோ அங்கே நிற்கிது பாருங்கள், அதுதான் சிவகங்கை ஷிப். ஸோ அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் காங்கேசன் துறைக்கு போகிறது. நாகூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக அரைவ் ஆகிருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த ரீசன் தான். ஸோ நமக்கு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போர்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் கோலை அன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் போர்ட்டுக்குள்ளே போகிறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு இன்னொரு கூட்ஸ் வந்துட்டுருக்கு. அது ஃபுல்லி லோடராக பார்த்தீங்கன்னா
காரைக்கால் போர்ட்லேருந்து நிலக்கரி ஏற்றிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அது எங்கேயோ மேட்டூருக்கோ போகுது, அரியலூர் சம்திங் அந்த புதுச்சத்திரம் இங்கே எங்கே போகுதுங்கிறது தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ போர்ட்டுக்குள்ளே போகிறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அங்கேருந்து இன்னொரு கூட்ஸ் பார்த்திங்கன்னா போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ட்ரெயின் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாகூரில். வரலாற்றில் முதல் முறையாக நாகூரை தாண்டி ஒரு ட்ரெயின் இன்றைக்கி விழுப்புரத்துக்கு காரைக்கால் வழியாக போக போகுது. மீட்ரு கேஜ்லேயும் சரி ப்ராட் கேஜ்லேயுமே சரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்படி போக முடியாது. நாகப்பட்டினம் போய் திருவாரூர் போய் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. மீட்ரு கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நாகூர் வரைக்கும் தான் ட்ராக் வந்து இருந்துச்சு. நாகூருக்கு காரைக்கால் கடையில் கனெக்ஷனே கிடையாது. நாகூர் டு காரைக்கால் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2011 இந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு கனெக்ஷனே கிடையாது நாகூர் காரைக்காலுக்குமே. பேரளம் காரைக்கால் அப்படிங்கிறது தனி செக்ஷன், காரைக்காலோட ஒரு டெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நாகூர் டு இந்த சைடு தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி செக்ஷனாக தான் இருந்துச்சு. இது ரெண்டுக்கும் இன்டர்லிங்கிங் எப்போ பண்ணாங்கன்னா ப்ராட்கேஜ் ஒர்க் எல்லாமே முடிஞ்ச பிறகும் நாகூரில் தான் கம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு, டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொதுமக்களுடைய கோரிக்கை எல்லாமே ஏற்று தண்டவாளம் போட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா காரைக்கால் போணுச்சு. ஸோ ட்ரெயின் கிளம்பிருச்சு. அப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம காரைக்கால் போட்டு பார்க்கலாம். இதோட தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்குள்ளே போக போகிறோம். அதாவது பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிக்குள்ளே போக போகிறோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஷிப்லாம் நிற்கிது பார்த்தீங்களா அந்த சைடு. ஸோ இங்கே தாங்க காரைக்கால் போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் காரைக்கால் போர்ட் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த காரைக்கால் டு பேரளம் லைனை பார்த்தீங்கன்னா மீட்ரு கேஜ்லேருந்து ப்ராட் கேஜாக மாற்றினோட மெயின் ரீசனே இந்த காரைக்கால் போர்ட் தான். காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ட்ரெயின் அகைன் பிக்கப் எடுத்துருச்சு. ஸோ வாங்க சூப்பரான ஜேர்னியை புத்தம்புது ரூட்டில் காரைக்கால்லேருந்து பேரளம் வரைக்கும் இதோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. அகைன் ஈவினிங் டீ கார்டனாக போகுது. ஸோ அந்த ரேக் தான் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் காரைக்காலிருந்து பேரளத்துக்கு ட்ரெயின் போகும்போது ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெயினை டிபார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க சூப்பரான ஜெர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம்.
ஃபைனலி 40 வருஷத்துக்கு அப்புறம் காரைக்கால்லேருந்து பேரளம் வரைக்கும் போகிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேரளம் ஜங்ஷன் ரீச் ஆக போகிறோம். இந்த ரூட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 ஹால்ட் ஸ்டேஷன் இருக்குது. காரை, கோவில் 10, பத்தக்குடி, அம்பகரத்தூர் அப்படின்னு ஒரே ஒரு கிராசிங் ஸ்டேஷன் திருநள்ளாறு இருக்குது. திருநள்ளாறுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் நிற்கும். அந்த 3 ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த லைனை வந்து எப்போ அஃபிஷியலாக ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இந்த ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் மட்டும்தான் ரன் பண்ணியிருக்கிறாங்க. 1986களில் மூடப்பட்ட இந்த வழித்தடம் 2025 இப்போ அகைன் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரப்போகுது. முழு அளவில் வரலைனாலும் இந்த வேளாங்கண்ணி திருவிழா சிறப்பு ரயில்களுக்கான ஒரு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. நாளைக்கு வரப்போகிற ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு திருநள்ளாறு ஸ்டாப்பிங்கோட வரப்போகுது, அதாவது விழுப்புரம் டு நாகப்பட்டினம் மெமுக்கு. ஃபைனலி பேரளம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இது வரைக்கும் சாதாரண ஒரு ஸ்டேஷனாக இருந்த பேரளம் இப்போ ஜங்ஷனாக மாறிடுச்சு நம்ம காரைக்கால் ரூட்னால. 23 கிலோமீட்டர் பேரளத்திலிருந்து காரைக்கால் வரைக்கும் அகல ரயில் பாதையுடன் கூடிய மின்மயமாக்கல் திட்டம் முழுவதும் நிறைவடைந்து விட்டது. இந்த வழித்தடத்தை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படும் தேதியை மிக விரைவில் வெளியிட இருக்கிறாங்க. இப்போதைக்கு வேளாங்கண்ணி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மட்டும் இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்போது நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸ், எல்டிடி மும்பை எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆப்ரேட் ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே ப்ரொபோசலாக ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது குறித்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் கமிங் சூன் வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் 1986களில் இந்த வழித்தடத்தை மூடினாங்க. அப்போ காரைக்காலுக்கு நாகூர் கடையில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷனே கிடையாது. பேரளம் டு காரைக்கால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் லைன் செக்ஷன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம போக முடியும். வேளாங்கண்ணி மட்டும் கிடையாது, அப்படியே போய் நாகப்பட்டினம் போய் திருவாரூர் கூட போக முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க சேர்லபள்ளம் திருவாரூருக்கு. வேளாங்கண்ணில் பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட இடம் கிடையாது, அதனால் நாகப்பட்டினத்தில் பேசஞ்சர் இறங்கி போகிற மாதிரி அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் திருவாரூருக்கு ரன் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி ஒரு ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அண்ட் ரெகுலர் ட்ரெயின்ஸ் ரன் ஆகிறதுக்கான ஒரு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஒரு ரூட் ஓப்பன்னால. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சேர்லப்பள்ளி ஸ்பெஷல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தான் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். இடையில எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் கிடையாது, நிறைய ஸ்கிப்பிங் இருக்க போகுது. ஸோ நமக்கு காரைக்கால் பேரளம் ரூட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ண அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே பணி நிமித்தமாக அல்லது பல்வேறு இணைப்பு ரயில்களை பயன்படுத்தி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி
மயிலாடுதுறையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து காரைக்கால் பேரில் வழியாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஸ்டாப்பிங் விழுப்புரம் தான். இடையில சிதம்பரம், சீர்காழி, கடலூர் எங்கேயுமே நிற்காது. ஸோ ஜெர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். Tirupati, Puducherry. From Tirupati to Puducherry via T. Babu Samudram, Viliyanur has arrived on platform number 5. ஃபைனலி நம்முடைய டெஸ்டினேஷனான விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பேரளம் டு காரைக்கால் செக்ஷனில் பேசஞ்சர்ஸோட ரன் ஆன ஒரு ட்ரெயினான வேளாங்கண்ணி லோகமானிய திலக் டெர்மினஸ் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி வேளாங்கண்ணிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த ட்ரெயின் இதுக்கப்புறம் திருவண்ணாமலை அந்த ரூட்டில் வழக்கமான ரேணிகுண்டா, கடப்பா, புனே வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அகைன் லோகமானிய திலக் மும்பை வரைக்குமே போக போகுது. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழித்து ட்ரெயின் சர்வீஸ் அந்த ஊர் பகுதி மக்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது. 1986களில் மூடப்பட்ட வழித்தடம் அதன் பிறகு இப்போது தான் சுதந்திர இந்தியாவில் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏனென்றால் கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் காரைக்கால், நாகூருங்கெல்லாம் போனால் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் ரவுண்ட் அடிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. திருவாரூர் போய் ரிவர்சல் போட்டு அகைன் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இனிமேல் அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்க டேரெக்டாக அவங்க ஊருக்கு டேரெக்டாக போய்க்கலாம். அண்ட் வேளாங்கண்ணிக்கு பார்த்திங்கன்னா 2 ரிவர்சல் இருக்காது. நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ரூட்டில் இருக்குது. ஸோ ஒரு 30 தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வழித்தடம் தான் இந்த காரைக்கால் பேரளம் வழித்தடம். திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணின்னு 30 தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாதையாக இருக்க போகிறது. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.